உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டே வரும் இல்லையா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் செவ்வாய் நாளுமே தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு உடைப்பட்ட நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பயாவது திருப்பம் வருமா வராதா? நாங்களும் அப்படியே வலிமையில வெளி வச்சு பார்த்துட்டு இருக்கோம். அப்படின்னா ஆல்மோஸ்ட் உண்மையாக சொல்லுங்க, ஒரு 4 மாசமா நல்லா தான் இருக்கீங்க. ஏன்னா செவ்வாய் எப்போ விருச்சக வீட்டுல இருந்து டிரான்சிட் ஆனாரோ பயப்புல அப்ப இருந்தே யா அப்படின்ற மாதிரி தான் இருக்காரு. ஸோ நட்சத்திரநாதன் நல்லா இருக்கும்போது நம்மளுக்கு என்ன, நம்மளும் சூப்பரா இருப்போம். நிறைய பேருக்கு இடம் மாற்றம் வண்டி மாற்றம் வந்திருக்கும்னு நிறைய பேர் நீங்களும் ஆமாமான்னு சொன்னீங்க. இந்த தடவை பதவி மாற்றமே வரப்போகுது. ஹெல்த் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா சனி டைரக்டா பார்க்குற அந்த ஒரே ஒரு காரணி. இந்த பக்கம் நீங்க துலாமா இருந்தாலும் நட்சத்திரநாதன் ஓகே, பட் ராசிநாதன் கொஞ்சம் கேதுவோடு சேர்ந்திருக்கும் போது 2 பேருக்குமே, நீங்க கன்னியாக இருந்தாலும் சரி, நீங்க துலாமா இருந்தாலும் சரி, இந்த தடவை கொஞ்சம் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை. மற்ற எல்லாம் அல்டிமேட்டா அட்டகாசமா நீங்க நினைச்ச மாதிரியே நடக்க போகுது. ஏன்னா ராசிநாதன் இருக்காருல்ல, அவரு ஒரு மாதிரி வக்கரமாயிருக்காரு. ஓகே, இந்த பக்கம் இன்னொரு ராசிநாதன் கேதுவோட சேர்ந்திருக்காரு. அட 2 பேருமே சரியில்லையா? நீங்க எங்க அட்டகாசமா இருக்க போகுது அப்படின்னா மிஸ்டர் நட்சத்திரநாதன் ஸ்ட்ராங்கா இருக்காரு. நம்மளுக்கு என்ன கவலை சொல்லுங்க? கவலையே பட வேணாம். பால் நிறையா இருந்தா என்ன, ஹார்லிக்ஸ் நிறையா இருந்தா என்ன, நம்ம குடிக்கணும், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இந்த தடவை ராசிநாதன் எப்படி இருந்தா என்ன, நட்சத்திரநாதன் நல்லா இருக்காரு. நட்சத்திரநாதன் ஒத்துற போது நம்மளை காப்பாத்துறதுக்கு. அதுவும் இல்லாம உட்கார்ந்துருக்கிற அமைப்பே தனக்கு 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். பணவரவை தரக்கூடிய இடத்துல இருக்கார். ரொம்ப டீப் அனலைஸ்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய சித்திர நட்சத்திரங்கள் இந்த தடவை பணவரவு அல்டிமேட்டா இருக்கும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், கீர்த்தி எல்லாம் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிபி, டென்ஷனு, டிப்ரெஷனு, கோவம் நீங்களா போட்டு அடுத்தவங்களை டார்ச்சர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போதும். மற்றபடி எல்லாமே சித்திரக்காலுக்கு சுகமாக நடக்கும். செலிபிரிட்டி யோகம் கிடைக்கும் போது. யாரெல்லாம் மீடியா ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் சிமெண்ட் வேலையில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் கட்டிடத் தொழிலோடு சம்மந்தப்பட்டிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் கைவினை பொருட்களோடு இருக்கீங்களோ, யாரெல்லாம் நடனம், நாட்டியம் என்று சொல்லக்கூடிய இசை கலைஞர்களாக இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் கலைத்துறையோடு சம்மந்தப்பட்டிருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் அல்டிமேட். பேங்கிங் செக்டாரில் இருக்கவங்க, தொழில் வாயை பிழைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள், ஒருவேளை நீங்கள் துலாமில் இருக்கக்கூடிய சித்திர நட்சத்திரமாக இருந்தால் நீங்கள் வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய மார்க்கெட்டிங் ஏஜென்ட்டு, இல்லை வாத்தியார், வக்கீல், இல்லை ஏதோ ஒரு கமிஷன் ஏஜென்ட்டில் வேலை பார்க்குறீங்க, வாட்டவிட்டு சொந்த தொழில் பண்ணுறீங்க, அத்தனை பேருக்கும் வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஏன்னா நட்சத்திரநாதன் தன்னுடைய ராசி வீட்டை அப்படி சமசப்தமா பார்வையா உட்காந்து பார்க்குறாரு. எங்க? உங்களுடைய ராசிநாதன் வீட்டில இருந்து. வேற லெவல்ல இருக்கு. யாருக்கு? துலா ராசியில இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. அப்படிக்கா போனீங்க அப்படின்னா கன்னி ராசியில இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையில்லாம சின்ன சின்ன கலக்கங்கள் வந்துடும். என் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியலையே, ஆனா எதையோ நோக்கி போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஐயோ பாதை தெரியுது, நான் அது போகிற போக்கில் நானும் போயிட்டே இருக்கேன். இந்த வார்த்தையை முடிக்காமல் இந்த மாதம் முடிக்க மாட்டீங்க. ஏன்னா ஏதோ ஒரு அமைப்பு, ஏதோ ஒரு கையை பிடிச்சி உங்களை கூப்பிட்டு போகிறத நீங்களே உணர்வீங்க. பட் பெருசாக லாபம் இருக்குமா அப்படின்னா ஓகே, எஸ், பட்ஜெட்டில் துண்டு விழுகாது, அது வரைக்கும் சந்தோஷம் இந்த மாதம். ஆனால் இந்த பக்கம் வந்தீங்கன்னா நீங்கள் துலாமில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரமாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும் சாமி. 2ஆம் இடத்துல செவ்வாய் தன்னுடைய பார்வை பலத்தை ஆதிக்கமாக செலுத்தும் போது நான் தான் டான் அப்படின்றது வெளிப்பட்டுரும். இன்னொன்று, நான் சொல்கிறது தான் சரின்ற மாதிரி ஆர்குமெண்ட்டுக்குள்ளே போவீங்க இல்லையா? யாராவது ஆர்கியூ பண்ணால் உங்களுக்கு கோவம் இருக்கனாலும் இருக்கிறவீங்க. இந்த பேசுனது இந்த கையா மாறுற கேஸ் எல்லாம் இந்த சித்திரையோடு கனெக்ட் ஆகும்போது, இல்லை சித்திரை சூரியனோடு, அதாவது செவ்வாய் சூரியனோடு கனெக்ட் ஆகும்போது, செவ்வாய் சுக்கரோடு கனெக்ட் ஆகும்போது நடக்கக்கூடிய விடயங்கள் தான். ஏன்னா சுக்கரன் நல்லா இருந்தால் அப்படியே கிஞ்சி பேசுவாங்க. சுக்கரன் ஒரு மாதிரி இருந்தால் கோவமாக பேசுவாங்க. பேச்சு கூடவா நீங்கள் எப்படி பேசுவீங்கன்றது கூட உங்களுடைய நட்சத்திரம் தான் தீர்மானிக்கும். நல்லா இருக்குல்ல? அடுத்தது அது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்டோட பார்க்கலாம். பட் இப்போ புரிஞ்சுக்கோங்க, செவ்வாயுடைய தனம் 2ஆம் இடத்து. 2ஆம் இடம் தான் வாக்கு, 2ஆம் இடம் தான் நேத்திரம், 2ஆம் இடம் தான் தனம், 2ஆம் இடம் தான் சாப்பாடு. ஸோ ரொம்ப காரசாரமாக சாப்பிடணும்னு தோணும், இல்லை காரசாரமாக சாப்பிடுவீங்க. கொஞ்சம் புளிப்புச்சுவை அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதமாக இருக்கும். இல்லை என்ன பண்ணுறது, வீட்டில் ஃப்ரிட்ஜு சரியில்லை, இல்லை கிளைமேட் ஓகே, அதற்கு புளிச்ச தோசையை போட்டாலும் போடலாம், வாய்ப்புகள் மிகுதி. ஏன்னா எப்படிதான் சுக்கரன் ஆக்டிவேட் ஆகி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நிறைய பேருக்கு இந்த மிளகா பொடியோடையே கனெக்ட் ஆகும். இந்த தடவை ஒன்றா மிளகா பொடி பாக்கெட் வாங்குறது, இல்லை மிளகா பொடியோட கனெக்ட் ஆகுது, இதெல்லாமா இதுவும் காரகம். நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ எல்லாமே அதோட தான் இயங்கும். இந்த தூரம்பருப்பு எல்லாம் செவ்வாய் கரகத்துவங்க, உங்களுக்கு தெரியாது. நிறைய இந்த நேரத்தில் நம்ம தூரம்பருப்பு நிறைய சேர்த்துப்போம். ஒன்றும் இல்லை, நம்ம போன மாதம் சாப்பிடும்போது இந்த மாதம் சாப்பிட ஒரு சின்ன ஒரு கிராஃப் போட்டு பாருங்க, அந்த மாத கிரகங்களும் அந்த மாதம் உங்களே ஆளுமை செய்திருக்கும். இதை மறுக்கவே முடியாது. இதெல்லாம் ஒரு அதுவும் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி எடுத்தீங்க இன்னும் சூப்பராக இருக்கும்.
ஸோ நம்ம சாப்பிட்ற உணவுல இருந்து நம்ம பண்ற எல்லா விடயத்திற்கு பின்னும் நட்சத்திரங்களும் ராசிகளும் தான் இயங்கி கொண்டிருக்கிறது. கோச்சாரம் தான் அதற்கான இம்பாக்டை கொடுத்துட்டு இருக்குன்ற அடிப்படையில் சித்திரை நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணும். டென்ஷன் ஆகக்கூடாது. முதல்ல அடுத்தவங்கள டென்ஷன் படுத்தக்கூடாது. 3வது விஷயம், நீங்களா ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போய்க்காதீங்க. சனி நல்லா இருந்து உங்களை பார்க்குறான்ற போது நிறைய கலைஞர்களுக்கு புது புது வாய்ப்புகள் வரப்போகுது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அவார்டு வாங்குற அளவுக்கு உங்களுடைய திறமை வெளிப்பட போகிறது. ராசிநாதன் என்னதான் வந்து கேதுவோடு சேர்ந்து இருந்தாலும் ஞானக்காரகனோடு கேதுவுக்கே ஒரு 3 பேர் உண்டு. ஞானக்காரகன், யோகக்காரகன், போகக்காரகன் பேர். இந்த யோகக்காரகன் தான் இந்த சிம்மக்கேது. நிறைய இருக்கு. மேஷக்கேது வந்து ஞானக்காரகன், சிம்மக்கேது வந்து யோகக்காரகன். அப்படியே இங்கே வந்தீங்கன்னா தனுசுக்கேது தான் போகக்காரகன். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த யோகக்காரகனோடு இயங்கும் போது உங்களுக்கு யோகம் அபரிவிதமாக இயங்கும். சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் செல்வாக்கும் சொல்வாக்கும் அதிகரிக்கும். ஸோ இந்த மாதம் எனக்கு தெரிஞ்சு பெருசாக இல்லை. நீங்களா கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் கோவப்படாமல் அப்படி கோவத்தை கண்ட்ரோல் பண்ணாலே போதும். ஏன்னா யாரை பார்த்தாலும் அடிச்சு சாப்பிடலாமன்ற மாதிரி இருக்கும். அது உங்கள் பிரச்சனை இல்லை. மிஸ்டர் செவ்வாய் உங்கள் வீட்டு 2ஆம் வீட்டை பார்க்கறது தான். அதனால கொஞ்சம் கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணால் போதுமானது. மற்றபடி சூப்பராக இருக்குது சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு. ஓகே, படிக்கிற பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும்? செம்ம டைம், சான்ஸ்லெஸ். யாரெல்லாம் இந்த தடவை சித்திர நட்சத்திரக்கார பிள்ளைங்க உருப்படாதுன்னு சொன்னாங்களோ விஸ்வரூபம் காட்டுவாங்க பிள்ளைங்க. நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தீர்களே, ஆனால் 2ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் தான் 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய படிப்பு. நட்சத்திரநாதனுடைய பார்வை பதியறது அப்படின்றதே ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். விருச்சக வீட்டில் போய் அங்கே உட்காந்து, அதுவும் உங்களுடைய ராசிநாதனுடைய வீட்டில் உட்காந்து பார்க்குறாரு. சமசப்தம பார்வையான 7ஆம் பார்வையை கொடுத்து கொண்டிருக்காரு. இந்த பக்கம் அவருக்கு 4ஆம் பார்வை வேற விழுகுது. அது நம்மளுக்கு 11ஆம் வீடாக வேற வருது. ஆல்மோஸ்ட் 11, 2 இயங்கும் போது வேற என்ன வேணும்? டெக்னிக்கலாக சில விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. நம்ம இங்கே நிற்கிறோம் அப்படின்னா இந்த பக்கமும் பார்ப்போம், இந்த பக்கமும் பார்ப்போம். அப்போ 2 பக்கமே எனக்கு நல்ல வியூ தெரியுது அப்படின்னா மைண்ட் ஒரு மாதிரி குளிர்ச்சியாக இருக்கும். கிளியர். இந்த பக்கம் ஏதாவது ஒரு ரசிகர் தான் ஐயா அப்படின்னு மூஞ்சி சொல்லிப்போம். அந்த மாதிரி 2 பக்கமும் சுபத்துவமான பார்வைகள் இருந்து உங்களை இயக்க போகுது அப்படின்ற போது வேற என்ன வேணும் சாமி? அல்டிமேட்டாக இருக்கு. படிக்கிற பிள்ளைங்க சூப்பர். கொஞ்சம் அடிபடாமல் பார்த்துக்கோங்க. அந்த சைக்கிள் ஓட்டுறேன், பைக் ஓட்டுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், வீலிங் பண்ணுறேன், எல்லாம் பண்ணி பிள்ளைங்களுக்கு முட்டியில் சராய்க்கிறது, இல்லை கீழே விழுகிறது, இல்லை அங்கங்கே இடிச்சுக்கிறது, அடிபடாமல் மட்டும் பார்த்துக்கணும். மற்றபடி சூப்பராக இருக்குது இந்த மாதம். ஓகே, 20 40 இருக்கக்கூடியவருக்கு நிறைய திருமண வாய்ப்பு. ஏன்னா செவ்வாய் மங்களக்காரகன்னு பேர். நிறைய திருமணத்திற்கான வாய்ப்புகள் அது. குரு சூப்பராக இருந்து அப்படியே ஒரு மாதிரி அருள்பாவனை செய்கிறார். அதனால அதை பற்றி ஒன்றும் கவலையே இல்லை. நீங்கள் கன்னிராசியாக இருந்தால் நிறையா பேருக்கு இந்த தடவை திருமணத்திற்கான பிராப்தம் மேட்ரிமோனில் கிடைக்கவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த தடவை கிடைக்கும். முடிஞ்சால் ஒரு ஸ்கை ப்ளூ கலர் ஷர்ட்டோ இல்லை பிங்க் கலர் ஷர்ட்டோ போட்டு அப்லோட் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த தடவை சக்ஸஸ். பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி. நிறைய பேர் வீட்டில் புது சொத்துக்கள் வாங்குவதற்கான யோசனைகள் வந்துட்டு போகலாம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்கள் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10 வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக உங்கள் வீட்லேயோ இல்லை 10 வீட்டுக்குள்ளேயோ கண்டிப்பாக ஏதாவது சிமெண்ட் ஒர்க்கு இல்லை ஜல்லி ஒர்க்கு மணல் ஒர்க்கு நடந்து கொண்டிருக்கும். இருந்தாலும் இப்போ பேசுகிற நேரம் கரெக்ட். இதோட தான் நீங்கள் இந்த தடவை படிப்பீங்க. நிறைய பேர் ப்ளூ கலரோடையும் கிரே கலரோடையும் கனெக்ட் ஆகிருக்கலாம் அந்த வீடியோ பார்க்கும்போது. பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். அப்போ எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். அல்டிமேட்டாக இருக்குது. ஆனால் கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். டென்ஷன் ஆகக்கூடாது. நம்மளை டென்ஷன் ஆக்கிறதுக்கே பிளானட் வந்துட்டு போகுதுன்றதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, 40 60 இருக்கக்கூடிய சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். இது வரைக்கும் இருந்த ஹெல்த் வைஸ் இருந்த பிரச்சனை சரியாக போகுது. மூட்டு வலிக்குது, எதை வலிக்குதுன்னே தெரியல, எல்லா பக்கமும் வலிக்குதுன்னு சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு உத்வேகம் பிறக்கும். செவ்வாய்னால ஸ்பீடு, டக்குன்னு ஸ்பீடாக சில விஷயத்த பண்ணணும்னு தோணும். அதே சமயம் ஸ்பீடாக சில விஷயங்கள் முடிவு எடுக்கும் போது கவனம். ஏன்னா ராசிநாதன் 2 பேருக்குமே ஓரளவுக்கு ஓகேவா இல்லை அப்படின்ற போது, என்னதான் நான் நல்லா இருந்தாலும் நான் இருக்கக்கூடிய இடம் ஒன்று இருக்குல்ல, அது ஓகேவா இருக்கணும். நான் சூப்பர், என் மனசு சூப்பர் எல்லாம் இருந்தாலுமே நான் எந்த இடத்துல இருக்கேன் அப்படின்ற அந்த இடம் என்னை கொஞ்சம் இயக்கும் என்ற அடிப்படையில் ராசிநாதனுடைய அமைப்பு 2 வீட்டுக்குமே நல்லா இல்லைன்னா கொஞ்சம் முடிவு எடுக்கும் போது அமைதியாக இருக்கணும். எதாக இருந்தாலும் ஆவணி மாதத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். ஆவணி மாதத்துக்கு அப்புறம் அல்டிமேட்டாக இருக்க போது அது வரைக்கும் கொஞ்சம் கவனம். செப்டம்பர் மாதத்துக்கு மேலே நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றி மேல் வெற்றி. அது வரைக்கும் எந்த விஷயத்தை டக்குன்னு முடிவு பண்ணாதீங்க. செவ்வாய் சில விடயங்களை திடீர்னு முடிவு செய்ய வைப்பார். கவனம். அதே மாதிரி பெண்களாக இருக்க பட்சத்தில் கையை கட் பண்ணிக்கிறது, அதே மாதிரி எங்கேயாவது நெருப்பில் சுட்டுக்கிறது கவனம். கிச்சனில் வேலை செய்யும்போது கொஞ்சம் கவனம். மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யணும்? சாட்சாத் முருகப்பெருமானுடைய வழிபாடு. முருகப்பெருமானுடைய வழிபாடு, அதுவும் திருத்தணிகையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு மிகச்சரியான ராஜயோகத்தை கொடுக்கும். தேவையில்லாமல் அந்யோன்ய குறைபாடு சரி பண்ணும். இந்த தடவை நீங்கள் என்ன பார்ப்பீங்க? நிறைய மயில் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய மயில் பார்க்கறது, மயில் தோகை விரிக்கிற மாதிரி சில வீடியோ பார்க்கறது, வெள்ளை மயில் கண்ணில் படுது வீடியோவில் பார்க்கறது,
நிறைய மயில் குறித்த சில தகவல்கள் வருது. யாராவது போகும்போது அந்த வீட்டில் வந்து மயில் ஒட்டியிருக்கிறதே, நீங்கள் வாங்குற ட்ரெஸ், நீங்கள் போகிற ட்ரெஸ்ஸில் ஏதோ ஒரு விஷயம் மயிலோட கனெக்ட் ஆகுது. அந்த 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 ஸ்கை ப்ளூ வித் அந்த க்ரீன் காம்பினேஷன், அதனால தான் அந்த கலரை பயன்படுத்துங்கன்னு ஆரம்பிச்சேன். அந்த மாதிரியான காம்பினேஷனோட சில பேருக்கு வந்து சில சினாரியோக்கள் கண்ணில் படுறது எல்லாமே சூப்பர் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. மயில் எல்லாம் ஆகாய தத்துவம், ஆகாயம் எல்லாம் சனிக்காரகத்துவம். ஸோ அப்படி எடுத்தோன்னா வேலையில் இருந்த பிரச்சனை சரியாக போகுதுன்னு சொல்லக்கூடிய ஹெல்த் எல்லாமே பரம்பரை நோயாக அவஸ்தைப்படுறீங்க, பரம்பரை ரீதியாக சில பேர் ஹெல்த் வைஸ் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க, சுகர் இருக்குது, பிபி இருக்குது, இல்லை தைராய்டு இருக்குது, ஏதோ ஒன்று பரம்பரை ரீதியாக வந்துட்டே இருக்குன்ற பட்சத்தில் அவர்களுக்கெல்லாம் நிவர்த்தி கிடைக்க போதிய மாதமாக இந்த மாதம் இருக்க போதுன்னு சொல்லக்கூடிய சமிகைகளாகத்தான் இந்த மயில் பார்த்தல் என்ற நிகழ்வு இருக்குது. பார்த்தீங்கன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.